வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஊக்குப்பட்டி தைக்க போகிறோம். அதான் ஐப்பட்டி, ஃபஸ்ட்டு ஐப்பட்டி தைப்போம், அதுக்கப்புறம் ஊக்குப்பட்டி தைப்போம். அதுக்கு 2.25 இன்ச் அகலம், தேவையான அளவுக்கு நீளம். ஃப்ரண்ட் தட்டு பேனர்லேருந்து அந்த பட்டியை வச்சு ஜாயின் பண்ணணும். 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடணும். கீழேயும் மடிச்சுக்கணும், இப்போ லாஸ்ட் எண்டுலேயும் மடிச்சுக்கணும். அப்புறம் பிசுறு கட் பண்ணி விட்டுட்டு மேல் டிப் போடணும். மேல் டிப் போட்டு நம்ம ஐ கட்டுறதுக்கு லைட்டாக ஒரு தையல் மடிச்சுக்கணும், ஒரு 1/2 இன்ச்சுக்கு. அப்புறம் அந்த மாதிரி நம்ம மடிக்கிற மாதிரிங்க, அந்த மாதிரி மடித்து மார்க் பண்ணணும். சாப்பீஸை காணும், தேட்டருக்கு போயிட்டு மொத்தம் 5 மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டு, சென்டர்லேருந்து மறுபடியும் 2 சென்டர், அவ்வளோதான். அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஐ கட்டணும், வி மாதிரி கட்டணும். வி மாதிரி கட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா டர்னிங் பண்ணிக்கோங்க. ஒரு சிங்கிள் தையல் போட்டிங்கனாக்கா ஊக்கு வந்து அந்த ஐ வந்து நல்லா பிரிஞ்சுக்கும். அதனால் நல்லா டர்னிங் பண்ணிக்கோங்க. எப்படி டர்னிங் பண்ண, ஒரு 2 டர்னிங் 3 டர்னிங் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டர்னிங் பண்ணியாச்சுங்களா? முடிஞ்சது. கை கட்டியாச்சு. அப்புறம் ஊக்குப்பட்டி அதே மாதிரி கீழேருந்து தான் வைக்கணும். கழுத்து பீஸ்லேருந்து வச்சிடக்கூடாது. கீழேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் வெட்டி விட்டு மேல் டிப் போடணும். அதை நம்ம ஒரு மடிப்பு மடித்தோம், இது 2 மடிப்பு மடித்து கையோட ஒரே தையலாக போட்டணும். ஒரு மடிப்பு, ரெண்டாவது ஒரு மடிப்பு மடித்து தையல் போட்டுறணும். டர்னிங் பண்ணிவிட்டு ஒரே தையலை போட்டுறணும். கழுத்துக்கிட்டே டர்னிங் பண்ணிக்கணும், பேனல்கிட்டையும் டர்னிங் பண்ணிக்கணும். இந்த பிசு இருந்துச்சுன்னா உள்ளே தள்ளி விட்டுட்டு டர்னிங் பண்ணிக்கணும்.